அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். லுஹர் தொழுகையை பற்றிய முழுமையான பதிவு இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, யார் ஒருத்தர் எந்த ஒரு முஸ்லீம் லுஹர் தொழுகையை பேணுதலாக வளமையாக தொழுதுகிட்டு வர்றாரோ அல்லாஹ் அவருக்கு வறுமையை கொடுத்துடவே மாட்டான். அல்லாஹ் அவரை முழுமையாக வறுமையை விட்டு பாதுகாக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருடைய முன் சுன்னத்து 4 ரக்காத், பின் சுன்னத்து 4 ரக்காத்துக்கு சொல்லியிருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? இந்த லுஹருடைய முன்பின் சுன்னத்துக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு முஸ்லிம் வலமையா, அதாவது நசாயி ஷரீஃபில் ஆதாரத்தோட உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸா பதிவாகியிருக்கு. இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு முஸ்லிம் லுஹர் தொழுகையோட முன் சுன்னத்தையும் பின் சுன்னத்தையும் 4 ரக்காத்துகள் வலமையா தொடர்ச்சியாக பேணுதலாக தொழுதுகிட்டு வர்றாரோ அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்கிடுறான். அல்லாஹு அக்பர். யார் லுஹருடைய முன்பின் சுன்னத்துகளை வலமையாக தொழுதுகிட்டு வர்றாரோ அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்கிடுறான். அல்லாஹு அக்பர். லுஹருடைய முன்பின் சுன்னத்துகளை தொடர்ச்சியாக தொழுதுகிட்டு வந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு அந்த சுன்னத் தொழுகைக்கு, லுஹருடைய சுன்னத் தொழுகைகளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சுப செய்தியை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம இஸ்லாத்தில் லுஹருடைய ஃபர்லு தொழுகைக்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்புகளை வச்சிருப்பான். அல்லாஹு அக்பர். நரகத்தை விட்டே கட்டாயமாக பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னா அதை விட ஒரு முஸ்லீமுக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை. இன்றைக்கி காலத்தில் குறிப்பாக முஸ்லீம் ஆண்கள் பெரும்பான்மையானவர்கள் லுஹர் தொழுகை விடுறவங்களாக இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க காரணம் சொல்கிறாங்க, வியாபாரத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கும், வேலைக்கு ஆட்கள் பற்ற மாட்டேங்கிறாங்க, விட்டுட்டு வந்தால் வியாபாரம் போயிடும். இது பெரும்பான்மையான முஸ்லீம் ஆண்கள் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை நல்லா பதிய வச்சுக்கணும். அந்த லுஹருடைய ஃபர்ல் தொழுகைக்காக, லுஹருடைய தொழுகைக்காக ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஒதுக்கி வர்றதுனால எந்த விதத்துலையும் நம்முடைய வியாபாரத்தில் அல்லாஹ் லாச நஷ்டத்தை இழப்பை ஏற்படுத்திடவே மாட்டான். அல்லாஹ்வுக்காக அந்த ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கடையை மூடிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்முடைய வியாபாரத்தில் அல்லாஹ் செழிப்பு அதிகமாக்குவான், வியாபாரத்தில் மிகப்பெரிய பரக்கத்தை உண்டாக்குவான் இன்ஷா அல்லாஹ். அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு லுஹருக்கு என்ன ஒரு வியாபாரம் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸோட நெரிசல் இருந்தாலும் சரி, கடையை மூடிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் பெரிய அளவு பரக்கத் செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொல்லியிருக்கிறாங்க, லுஹர் தொழுகையை தொடர்ச்சியாக வளமையாக தொழுகிறவங்களுக்கு அல்லாஹ் வறுமையை ஏற்படுத்தவே மாட்டான், அவங்கள முழுமையாக வறுமையை விட்டு பாதுகாக்கிறான். அல்லாஹு அக்பர். இன்றைக்கி லுஹர் தொழுகையை பற்றி நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, நம்ம ஃபஜ்ரு மக்ரிப் இஷாலாம் நம்ம பள்ளிகளில் சத்தமாக மைக்கில் சொல்லி ஓதி தொழுகை வைக்கிறாங்க. ஆனால் லுஹர் அஸ்ர் சத்தம் இல்லாமல், அந்த அல்ஹம்து சூரா துணை சூறாலாம் சத்தம் இல்லாமல் ஓதி தொழுகை வைக்கிறாங்களே, என்ன காரணம்ங்கிற ஒரு கேள்வி நம்மள நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம், நிறைய பேர் கேட்குறாங்க. அதற்கான சரியான விளக்கம் என்னென்னா, அல்லாஹு தாலா தொழுகையை கடமையாக்கின சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட 2 நாள் கூடவே இருந்து தொழுகையோட முறையை A to Z முழுமையாக கற்றுக் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த 2 நாளில் ஒரு சமயத்தில் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த லுஹர் அசர் தொழுகையை சத்தம் போட்டு தொழுகை வைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கான காரணத்தை கேட்கல. பின்னாடி அந்த தொழுகையுடைய முறைகள்லாம் பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த லுஹர் அசரை சத்தம் இல்லாமல் தான் தொழுகை வைக்கிறாங்க. அதற்கான விளக்கத்தை சஹாபாக்களையும் அத்தனை கால வரலாற்றில் ஒரு முறை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட அதற்கான காரணம் என்னன்னு கேட்கல. இதுலேருந்து நம்ம என்ன விளங்கிக்கலாம் அப்படின்னா, அதற்கான பதில் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு மறைவே வச்சிருக்கான். அதற்கான சரியான பதில், அதற்கான ஒரு தாத்பரியம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்படி ஒரு கருத்து சொல்கிறாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு நேரத்தில் இஸ்லாத்தோட எதிரிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான எதிரிகள் அதிகமாக இருந்தனால, அவங்களோட நடமாட்டம் அதிகமாக இருந்ததுனால, அவங்கள விட்டு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அந்த பகல் நேரத்தில் மட்டும் சத்தம் இல்லாமல் தொழுகை வச்சாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அது எந்த விதத்துலையும் ஒரு உறுதியான கருத்து, உறுதியான பதில் கிடையாது. அப்படி ஒரு கருத்து இருக்குன்னு இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். பெண்கள் வீடுகளில், நம்ம பள்ளிகள், நம்ம பகுதிகளில் பாங்கு சொன்ன அந்த டயத்துக்கு பின்னாடி அதிகபட்சமாக 2:30-3 மணி வரை நம்ம தொழுதுக்கலாம். அந்த ஒரு சூரிய உதயத்துக்கு பின்னாடி தாராளமாக நம்ம பிற்படுத்தி தொழுகிக்கலாம். முதல்ல நம்ம 4 ரக்காத் முன் சுன்னத் தொழுகிறோம், அடுத்து 4 ரக்காத் ஃபர்லுன்னு நியத்து வச்சு பெண்கள் தொழுகணும், அடுத்து பின் சுன்னத் 4 ரக்காத் வீடுகளில் பெண்கள் தொழுது முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம வீடுகளில் முழுமையான பரக்கத்தை ஏற்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். வீடுகளில் பரக்கத்தை கொண்டு வரதுக்கு பெண்கள் லுஹர் தொழுகையை தொழுது முடிக்கிறது பெரிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு. ஆக வரக்கூடிய நாட்களில் முழுமையாக லுஹர் தொழுகையை பேணுதலாக தொழுது முடித்து லுஹருக்கான முழு நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.